வணக்கம் children, this is Malathi. நாம் இன்னைக்கு exercise 8.3ல 8th sum பார்க்க போறோம். 3 fair points are tasked together. Find the probability of getting all heads, at most one tail, at most one head, at most two tails. அதாவது மூன்று coins டாஸ்க் பண்ணும்போது நமக்கு ஒரு எல்லாமே ஹெட்டா கிடைக்கணும், அட்லீஸ்ட் ஒன் டெயில் கிடைக்கணும், இல்ல அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அண்ட் அட்மோஸ்ட் டூ டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது மூன்று சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகிறது. அது அனைத்தும் தலையாக கிடைக்க குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, அதிகபட்சம் இரு பூக்கள் கிடைக்க ஆகியவற்றிற்கான நிகழ்தகவுகளை காண்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போறோம். மூணு காயின்ஸ் டாஸ்க் பண்ணா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். சோ அத முதல்ல எழுதிரோம். கூறுவெளி n ஆஃப் s எவ்வளவுனா அந்த 8 உறுப்புகள் இருக்கு, அதனால 8 ன்னு எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா all heads எல்லாமே தலையாக கிடைக்க என்ன நிகழ்தகவு அப்படினு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन let a be an event of getting பாருங்க all heads ன்னு கொடுத்துட்டாங்க, அதே எழுதினா போதும். getting all heads அப்படினு இங்கிலீஷ்லயும், அதுவே தமிழாக இருந்தா a என்பதை அனைத்தும் தலையாக கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க அப்படினு. a என்பதை அனைத்தும் தலை கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க. A என்ன அப்படினா எல்லாமே தலையா இருக்கிற ஈவென்ட். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ஒண்ணுதான். அப்ப அதை எழுதிக்கிறோம். ஹெட் ஹெட் ஹெட். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு n of a? ஒரே ஒரு உறுப்பு தான். சோ n of a is 1 அப்படி எழுதிட்டோம். உடனே p of a கால்குலேட் பண்றோம். ஃபார்முலா n of a by n of s which is equal to 1 by, ஏனா n of a ஓட வேல்யூ 1, n of s ஓட வேல்யூ 8. So p of a வந்து நம்ம 1 by 8 னு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓட ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் क्वेश्चनக்கு வர போறோம். செகண்ட் क्वेश्चन என்னன்னு பாருங்க. அட்லீஸ்ட் ஒன் டெயில், அதுவே தமிழ்ல குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க. குறைந்தபட்சம் அதாவது ₹1 குடே அப்படினா நம்ம ₹2 கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, ₹5 கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, ₹100 கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அப்போ அட்லீஸ்ட் அப்படினு கேட்டாங்கன்னா சொன்னதுக்கு மேல எத்தனை வந்தாலும் நாம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். குறைந்தபட்சம் அப்படினா அவங்க சொன்ன அளவுல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம்னு அர்த்தம். சோ let b be an event of getting at least one tail. அதுவே தமிழ்ல எழுதணும் அப்படினா b என்பதை குறைந்தபட்சம், பாருங்க இந்த b எழுதிக்கிறோம், குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க. எழுதிட்டோம்ல. இப்ப b என்ன அப்படினு எழுத போறோம். அட்லீஸ்ட் ஒன் டெயில் அப்படினா ஒரு டெயிலும், ரெண்டு டெயில், மூணு டெயில் எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். பாருங்க இதுல ஒரு பூ பாருங்க டீன் ஒன்னு இருக்கு, அப்ப அது எழுதிக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒன் அப்படிங்கும்போது ஒரு டெயில், ரெண்டு டெயில், மூணு டெயில் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ h h t h t h h t t அப்படின்னு இந்த மூணு எழுதிட்டோம். பாருங்க அதே போல இதையும் எழுதணும். t h h, அதுக்கப்புறம் இதுலயும் டி இருக்கா, ரெண்டு டி இருக்கா, தாராளமா எழுதிக்கலாம். அப்புறம் இதுலயும் ரெண்டு டி இருக்கு, எழுதிக்கலாம். மூணு டி இருக்கா, மூணையும் நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு டீம் இருக்காங்க. இப்போ 1 2 3 எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். சோ n of b அப்படினா பாருங்க 4 3 7 கிடைச்சிருக்கு. சோ உடனே p of b கால்குலேட் பண்றோம். n of b by n of s, நமக்கு n of b 7 ன்னு கிடைச்சிருக்கு. n of s நமக்கு 8 ன்னு தெரியும். So p of b நம்ம 7 by 8 அப்படினு இந்த செகண்ட் क्वेश्चन ஆன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் क्वेश्चन பாருங்க. நமக்கு அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படினு இருக்காங்க. அதிகபட்சம் ஒரு தலை இருக்காங்க. அவங்க சொன்னதுனா அதிகபட்சம் ஒரு தலையா, ஒரு தலையும் அதுக்கு கீழ இருக்கிறத தான் எடுத்துக்கணும். ஒரு தலை எடுத்துக்கணும், இல்ல தலையே இல்லாம வரதை எடுத்துக்கணும். அதான் நான் சொல்றேன். அட்மோஸ்ட் அப்படினா அவங்க சொன்னதுக்கு கீழ இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படினு. அப்படி பாக்கும்போது தேர்ட் क्वेश्चन let c be an event of getting at most one head.
அப்படின்னு எழுதிட்டோம்ல. அதுவே தமிழா இருந்தா என்ன எழுதுவோம்? சி என்பதை அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. இப்ப சி என்ன அப்படின்னா அதிகபட்சம் ஒரு தலைனா ஒரு தலையும் பாருங்க, ஒரு தலை இருக்கா, ஒரு தலையும் அதுக்கு கம்மியா தலையே இல்லாம அர்த்தம். சோ இல்ல, அப்ப அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹெட் மட்டும் தான் வரணும், இல்லைன்னா அந்த ஹெட்டே வராம இருக்கும். அதுதான் நமக்கு இங்க தேவையான ஈவென்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சோ இது பாருங்க, ஒரு ஹெட் இருக்கு, இதுல ஒரு ஹெட் இருக்கு, இதுலயும் ஒரு ஹெட் இருக்கு, இதுல அது இல்லவே இல்லை. அப்ப இந்த நாலும் தான் நமக்கு தேவையான ஈவென்ட்ஸ். சோ ஹெச் டிடி, அப்புறம் THT, அதுக்கப்புறம் TTH, then all T's, TTT, இந்த நாலும் தான். So n of c is equal to 4, then p of c உடனே கால்குலேட் பண்ணுறோம், n of c by n of s, 4/8 நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் 1/2ன்னு. ஸோ p of c ஓட வேல்யூ நமக்கு 1/2ன்னு இந்த தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ fourth question என்ன அப்படின்னா பாருங்க, what is the probability of getting at most 2 tails அப்படினு இருக்காங்க. நம்ம let d be an event of getting at most 2 tails அப்படினு எழுதிட்டோம். d என்பதை அதிகபட்சம் இரு பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்கன்னு எழுதிட்டோம். இந்த அதிகபட்சம் இரு பூக்கள், அதாவது at most 2 tails அப்படினா 2 tail, 2 டெயிலை விட குறைவானது ஒரு டெயில், அப்புறம் அந்த டெயிலே இல்லாம அப்போ 2 டி இருக்கிறது, ஒரு டி இருக்கிறது, டிஏ இல்லாம வெறும் ஹெச் மட்டும் வருது. இது மட்டும் தான் நாம எடுத்துக்கணும் அதிகபட்சம் இரு பூக்கள் அப்படின்னா. சோ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, இதை எடுத்துக்கலாம், ஒரு டி இதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம், இந்த 2 டீயும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதிகபட்சம் 2 பூக்கள் இருக்காங்க. இப்போ இது இது இதுவும் எடுத்துக்கலாம். நம்ம ஒண்ணே ஒண்ணு விடுறது இந்த 3 டி இருக்கிறது மட்டும் தான் விடுவோம். சோ பாருங்க, நமக்கு ஹெச் H H H H T H T H, then H T T T H H T H T T T H அப்படிங்கிற இந்த 7 ஈவென்ட்ஸ் நாம எடுத்துக்கிறோம். சோ n of d சமம் 7, உடனே p of d கால்குலேட் பண்றோம், n of d by n of s. So 7/8 தான் நமக்கு தேவையான இந்த லாஸ்ட் fourth question ஓட ஆன்சர். P of D is 7/8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Ninth question, a bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white. Second question, black or red. Third, not white. And the fourth one, neither white nor black. அதாவது ஒரு பேக்குள்ளார 5 சிகப்பு நிற பந்துக்கள், 6 வெள்ளை நிற பந்துக்கள், 7 பச்சை நிற பந்துக்கள், 8 கருப்பு நிற பந்துக்கள் இருக்காமா. ஒரே ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் எடுக்கும்போது அது வெள்ளை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, கருப்பு அல்லது சிகப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, வெள்ளை இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன, வெள்ளையும் இருக்கக்கூடாது கருப்பும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோம், கூறு வழி என்னன்னு எழுதுவோம். S சமம் நமக்கு 5 ரெட் பால்ஸ், 6 ஒயிட் பால்ஸ், 7 கிரீன் பால்ஸ், அப்புறம் 8 பிளாக் பால்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஆட் பண்றோம் நம்ம 8ம் 7ம் 15, 15ம் 11ம் 26. ஸோ n of s மொத்தம் 26 பால்ஸ் நமக்கு அந்த பேக் உள்ளார இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, probability of getting white ball. அப்ப நம்ம என்னன்னு வச்சுக்கணும், let A be an event of getting white ball. white ball கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதை நாம எழுதிட்டோம். அதுவே A என்பதை வெள்ளை நிற பந்து கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. A என்பதை வெள்ளை நிற பந்துகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்கன்னு தமிழ்லயும் எழுதிட்டோம். அப்போ A அதாவது எத்தனை பால்ஸ் வந்து வெள்ளை கலர்ல இருக்குன்னு பார்க்கிறோம். 6 white balls இருக்கு. சோ n of A is 6 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம உடனே P of A கால்குலேட் பண்ணணும். சோ n of A by n of S. n of A வந்து 6, n of S 26, மேலே கீழே 2 ஆல் அடிக்கலாம், 3 by 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ P of A ஓட வேல்யூ நமக்கு 3/13 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கிடைக்குது.
ரெண்டாவது என்னன்னு பார்க்குறோம், கெட்டிங் பிளாக் ஆர் ரெட். கருப்பு வந்தாலும் ஓகே, சிவப்பு வந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை நம்ம செகண்டா எழுதிக்க போகிறோம். லெட் பி பி அன் இவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ பிளாக் ஆர் ரெட் பால் அப்படின்னு இங்கிலீஷ்லையும், லெட் B என்பதை கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்து கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ N of B அப்படின்னா எப்படி, N of B னா என்ன அப்படின்னா, அதாவது கருப்பாவும் இருக்கலாம் அல்லது சிகப்பாவும் இருக்கலாம் அப்படிங்கும்போது கருப்பு பாலோட எண்ணிக்கையும் பாருங்க சிகப்பு பாலோட எண்ணிக்கையும் கருப்பு பாலோட எண்ணிக்கையும் கூட்டிக்க போறோம். பாருங்க 5 சிகப்பு பாலும் 8 கருப்பு பாலும் இருக்கு. ஸோ 5 + 8 is 13. ஸோ P of B நம்ம கால்குலேட் பண்ண போறோம். N of B by N of S நமக்கு என்ன கிடைக்கும், 13/26 கிடைக்கும். 13 ஒரு வாட்டி, இது 2 வாட்டின்னு. நமக்கு P of B is 1/2. the second question ஓட ஆன்சர் கிடைக்கும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கருப்பாகவும் இருக்கலாம் சிகப்பாகவும் இருக்கலாம்னு இருக்காங்க, இது அல்லது அதுன்னு இருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்திக்கலாம்னு அர்த்தம். அதனால சிகப்புல இருக்கிற 5ஐயும் கருப்புல இருக்கிற 8ஐயும் கூட்டி 13 பால்ஸ் தான் நமக்கான ஈவெண்ட் அப்படின்னு நம்ம இந்த செகண்ட் கொஸ்டின் எழுதி சால்வ் பண்ணிட்டோம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாருங்க அது வெள்ளை பாலாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப வெள்ளையை விட்டுட்டு மீதி எல்லாம் எவ்வளவுன்னு பார்த்தாவே கூட்டிட்டாவே நமக்கு போதும். சோ லெட் C be an event of getting white கிடையாது, not getting white. அதனால not getting white ball. அப்படி இங்கிலீஷ்லயும் பாருங்க, C என்பதை வெள்ளை நிற பந்துகள் கிடைக்காமல் இருக்கும் நிகழ்ச்சி என்கிறன்னு தமிழ்லையும் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ N of C என்ன அப்படின்னா, வெள்ளை கலரை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். வெள்ளை கலர் 6, 6 மட்டும் இந்த 26 இருந்து கழிச்சிருங்க, மீதி எவ்வளவு இருக்கும், 20 பாலும் வெள்ளை கிடையாது வேற. அப்போ நம்ம 20 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ P of C கால்குலேட் பண்ணணும்னா N of C by N of S. N of C தான் நமக்கு 20ன்னு தெரியும், N of S 26ன்னு தெரியும். மேலே பாருங்க 2ஆல கீழே 2ஆல அடிக்கிறோம், நமக்கு 10/13 P of C கிடைக்குது. So it is 10/13. இதுலயே fourth question, neither white nor black. வெள்ளையும் இருக்க கூடாது கருப்பும் இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. நெய்தர்னா ரெண்டும் கிடையாதுன்னு அர்த்தம். சோ நமக்கு வெள்ளையும் கூடாது கருப்பையும் கூடாது. வெள்ளை எவ்வளவுன்னு பாருங்க 6, கருப்பு 8, 8 6 கூட்டுங்க 14, 26ல இருந்து 14 கழிங்க, என்ன கிடைக்கும், 12 கிடைக்குமா, அதுதான் நமக்கு D. சோ D be an event of not getting white and black எழுதுங்க, not getting white and black. D என்பதை வெள்ளை மற்றும் கருப்பு நிற பந்து கிடைக்காமல் இருக்கும் நிகழ்ச்சி என்கிறன்னு நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டோம். சோ இப்போ N of D கால்குலேட் பண்ண போறோம். N of D அப்படின்னா பாத்தீங்களா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பையும் விட்டுறணும் வெள்ளையும் விட்டுறணும். கருப்புல 8 வெள்ளையில 6, 14 விட்டுட்டு மீதி நமக்கு இருக்கக்கூடிய இந்த 12 எழுதிக்க போறோம். So P of D is equal to N of D by N of S. நமக்கு N of D 12, N of S 26ன்னு கிடைக்குது. 2ஆல அடிக்கலாம், நமக்கு மேல 6 கீழே 13ன்னு வரும். Therefore P of D is 6/13 அப்படின்னு நமக்கு இந்த fourth question ஓட ஆன்சர் கிடைக்கும்.